எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்கறது சொன்னபடியே உயிர் தெழுந்தார். மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே 3 பேரும் இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போதும் பக்கத்துல இருக்கிறாங்க. இயேசுவை அடக்கம் பண்ணும் போதும் பக்கத்துல இருக்கிறாங்க. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்தில் போய் இயேசுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்றாரு. அப்பவும் பக்கத்துல இருக்கிறாங்க. ரோம போர்ச்சேவர்கள் ரோம பேரரசின் முத்திரையை வைத்து சீல் வைக்கிறாங்க இயேசுடைய கல்லறைக்கு பாதுகாப்பாக. அப்பவும் நிற்கிறாங்க. இப்போ பாருங்க, இயேசு உயிர் தெழுகிறார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ இயேசு 3ஆம் நாள் அதிகாலையில் உயிர் தெழுகிறார். அப்பவும் இவங்க வராங்க பாருங்க. வசனம் வாசிப்போம். மத்தேயு 28:1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஓய்வு நாள்ல எதுக்கு இவங்க கல்லறைக்கு வராங்க? லூக்கா 24:1 போட்டிருக்குது. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். இந்த கந்த வர்க்கங்கள்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கந்த வர்க்கங்கள்லாம் ஸ்பைஸ் அதெல்லாம் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவருடைய உடலை அனாய்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க இது எதுக்காக அதை செய்யறாங்கன்னா, இந்த இறந்தவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அதை செய்யறாங்க. இன்னொன்று துர்நாற்றத்திலிருந்து இந்த உடலை பாதுகாக்கும்படியாக, உடல் டீகே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த கந்த வர்க்கங்களை கொண்டு வராங்க. இவர்கள் இயேசுவின் உடலுக்கு மரியாதை செய்யும் விதத்துல இந்த பெண்கள்லாம் வராங்க பாருங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்னா, இயேசு அங்க அவருடைய உடல் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இவங்க கல்லறைக்கு போகும்போது எந்த எண்ணத்தோட வந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் இயேசுவினுடைய உடலுக்கு இந்த கந்த வர்க்கங்களை இட சென்று கொண்டு இருக்கிறோம். ரோம போர்ச்சேவர்கள் அங்க இருக்கிறாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரை இருக்குது. இதெல்லாம் நமக்கு அனுமதி கொடுப்பாங்களா? நம்ம 3 பேரும் பெண்களா இருக்கும். ரோம போர்ச்சேவர்கள் நமக்கு அனுமதி கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்ல, மார்க் 13:6 போட்டிருக்குது, அந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையுடைய வாசல்ல பெரிய கல் இருக்குது பாருங்க, அதை யாரு தள்ளி போடுவா அப்படின்னு சொல்லி கொண்டார்களாம். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அப்போ இவங்களுடைய திங்கிங்லாம் எப்படி இருந்திருக்கும்? கல் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ரோம போர்ச்சேவர்கள் இருக்கிறாங்க, அரசாங்க முத்திரை வச்சிருக்கிறாங்க. எப்படி நம்ம போய் இயேசுடைய அந்த உடலுக்கு அந்த கந்த வர்க்கம் இடலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு போறாங்க பாருங்க. ஆனா பார்த்தா நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கர்த்தருடைய தூதன் வானத்துல இருந்து என்ன பண்றான், மின்னலை போல வராம பாருங்க. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல இருந்துச்சான். அவன் என்ன பண்றான், அந்த இயேசுடைய கல்லறையில் உள்ள கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. இவர்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்தவர்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி. இவங்க பயந்து செத்தவர்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. இது எதை குறிக்குது? எந்த அரசாங்கமும் எந்த போர்ச்சேவர்களும் எந்த பேரரசும் தேவனுடைய அரசுக்கு விரோதமாக வர முடியாது. இந்த கர்த்தருடைய தூதன் என்ன பண்றான், அந்த கல்லை புரட்டி அந்த கல்லின் மேல உட்கார்ந்து இருக்கிறானா. இது எதை காமிக்குது? இயேசுடைய அத்தாரிட்டியை காமிக்குது பாருங்க. யாருமே இயேசுடைய உயிர் தெழுதலை தடுக்க முடியாது. எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது, எந்த போர்ச்சேவர்களும் தடுக்க முடியாது, எந்த மத பின்னணியும் இதை பத்தி ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. எல்லாருமே வாயடைத்து போய் நிற்கிறார்கள், பயந்து நிற்கிறார்கள். ஆனா அந்த 3 பெண்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள். இவங்கெல்லாம் செத்தவர்கள் போல் விழுறாங்க கீழே. அந்த 3 பெண்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அப்போ பெண்களுக்கு எவ்வளவு அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பயத்தோட இருந்தாங்க பெண்களும். இன்னொரு சைடு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. இயேசு உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால அப்படியே போறாங்க பாருங்க. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் பெரியவர். கர்த்தாவே, நீர் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இந்த கல்லறை கூட நீர் ஆண்டவரே, நீர் ஆளுகிறவராய் இருந்தீர். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை பாடுகள் எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. நீர் ஆண்டவரே உயிர் தெழுந்து
எழுந்தீர் என்று இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். தேங்க்யூ ஜீசஸ். இது எங்களுக்கு ஆண்டவரே எங்களை உற்சாகமூட்டட்டும் கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே எழுந்து ஓடச் செய்யட்டும் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பயங்களை நீக்கி போடும், பெரிய கல் போன்ற தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.